ஓகேம்மா. மக்களை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எண்ணூரில் இருக்கேன். இந்த இடத்துல வந்து திருநகை சாமுண்டி மலாய்க்கா அக்காவை பார்க்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற பூஜைகள் வந்து பயங்கரமான பூஜைகள். அதில் வந்து ஒரு சில பூஜைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து பலியெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? காளி அம்மாவுக்கு என்ன மாதிரியான ஒரு உயிரை வந்து பலி கொடுப்பீங்க? அந்த பலி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதாவது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா அப்போ தான் பலி கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமாம். ஒரு எந்த மாதிரி கோயில் இருந்தாலும் 10 நாள் திருவிழா காப்பு கட்டின உடனே அந்த காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பலி கொடுத்து தான் அது எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பா அம்பாள் வந்து சுற்றி இருக்கிறதுக்கெல்லாம் அது வந்து அந்த பலி வந்து செதறணும்னு சொல்லிட்டு கொடுக்கறது. ரெண்டாவது யாருக்கும் எந்த அசம்பாவிதம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பலியே ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷமெல்லாம் பலி. எப்பப்போ இந்த யாகம் நடக்குதோ அதுக்கு மறுநாளுக்கு பலி. ஒரு வருஷத்தில் எத்தனை அமாவாசைக்கோ அத்தனை அமாவாசையும் பலி. ஒரு வருஷத்தில் எத்தனை பௌர்ணமி வருதோ அத்தனை பௌர்ணமிக்கும் பலி. அப்போ இதோட சக்தி யோசிச்சு பாருங்க, அதிகமாக இருக்கும், அதிபயங்கரமாக இருக்கும். இதில் என்னென்ன பலின்னு கேட்டுங்க. கோழி, ஆடு, பன்றி, எரும மாடு, இந்த 4மே கொடுப்போம். அது அந்த அம்மாவோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தருவோம். பூஜைக்கு ஏத்தால் மாதிரி கொடுப்போம். அந்த பூஜைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அது அம்பாலே சொல்லிடுவா, எனக்கு இந்த பலி இந்த தேவை, எனக்கு இந்த டைம்ல இந்த பூஜை கொடுனா அந்த அமாவாசைக்கு வரும்போது நாங்க அதை ஏற்றி அந்த முன்னாடியே பூஜையிலேயே உங்களுக்கு காமிச்சிடுவாங்க. அம்மா முன்னாடியே சொல்லிடுவா, வந்து அவ சொன்னாதான் பூஜை நடக்கும். அங்க அவ முன்னாடியே சொல்லிடுவா எல்லாருக்குமே அந்த மாதிரி. அப்ப அந்த பலி நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆடு பலி நம்ம கொடுக்குற வச்சுங்களேன். அந்த ஆடு பலி அம்மா முன்னாடி கொடுத்துட்டு அந்த ஆடை வந்து பிரியாணி பண்ணிடுவோம். ஒரே டைம் இங்கேயே வந்து பண்ணி எல்லாமே அம்மா முன்னாடி நடக்கும். பிரியாணி பண்ணிட்டு அம்மாக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எவ்வளவு வீடியோஸ் பார்த்துருப்பீங்களே, அல்லி குத்துனே பண்ண ஊருக்கே கொடுப்பா. எல்லாருமே மனசார சாப்பிட்டு போவாங்க. இதுல என்னன்னா ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது. அதாவது அந்த பலியோட ஸ்மெல்லும் வராது. யாகத்துல எத்தனை ரத்தம் ஊத்துறோம், ஆட்டு தலை ஊத்துறோம், எல்லாம் போடுறோம், எந்த மாமிச ஸ்மெல்லும் வராது. அவளுக்கு பலியோட ஸ்மெல்லும் வராது. ஏன் பிரியாணி ஸ்மெல்ல வராது போதுமா? அந்த சாப்பிட்ட அந்த டேஸ்ட் மட்டும் தான், ருசி மட்டும் தான் இருக்கும். அந்த எத்தனையோ பேர், எத்தனையோ விஐபிஸ், எத்தனையோ கோடீஸ்வரங்க, எத்தனையோ வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, ஏன் ஆம்பளை பொம்பளை கிறிஸ்டின் முஸ்லீம் எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த பூஜையை பார்த்து பிரமிச்சு போட்டுட்டாங்க. ஒரே வருஷங்க அம்மா எங்க வாழ்க்கையில, எங்களோட இத்தனை வருஷத்தோட வாழ்க்கையில நாங்கள் இந்த மாதிரி ஒரு பூஜை நாங்கள் பார்த்ததே கிடையாதுமா. போட 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 உள்வாங்கினே இருக்குதம்மா சொல்லிட்டு. என்ன போட ஒன்றும் இல்லை, 50 தேங்காய் உடச்சி 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 போடுவோம். பச்சை தேங்காய் தண்ணியோட அப்படி போடுவோம். அந்த தேங்காய் தண்ணியோட உடச்சி 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 போடுவோம். ஒரு 5 செகண்ட் தான் கட கடகன்னு பஸ்பமாக்கிடுவான். என்ன மாதிரி பொருள் போட்டாலும் சரி, இவ்வளோ காஞ்ச மிளகா, இவ்வளோ மிளகா, இவ்வளோ நீட்டு மஞ்சள், வராகிக்கு மிளகு, இது கருமிளகு, வெண்மிளகு, அத்தனை விதமான உக்ர பொருள் போட்டாலும் எப்படி நம்மளுக்கு அந்த நெறி வரும்? ஒன்றுமே வராது. அந்த மாதிரி 27 தேவதைகளுக்கு 27 பொருளை அவாகனம் பண்ணி போடுவோம். நல்லா புரிஞ்சுக்குமா? சும்மா ஒரு எம்பி சுற்றி இது அப்படி பண்ண இப்படி பண்ணுறேன் இப்படி போயிட்டு வாங்க சொல்ல கதை கிடையாது. உட்கார வச்சு மேலேருந்து கீழோக்கு பிச்சு எரிஞ்சிருவோம் எல்லாமே. அது நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தா கூட சரி, இந்த வழிபாடுக்குள்ள வந்துட்டா சக்சஸ், 100% சக்சஸ். உன்னை அதுக்கப்புறம் எவனும் தொட முடியாது, தொடவே முடியாது. அவ்வளவுதான். தொட்டா அவன் கெட்டான். அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு. ரொம்ப சூப்பர்மா, அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா.